நெக்ஸ்ட் 8th டைப் ஆஃப் அட்வர்ப் என்ன அப்படின்னு சொன்னா அட்வர்ப் ஆஃப் அஃபர்மேஷன். அஃபர்ம் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றது. எஸ், அதாவது பாசிட்டிவா கன்ஃபார்ம் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அக்ரி வித் யூ டெஃபினெட்லி. சப்போஸ் somebody is asking you, am I right? Absolutely, you're right, absolutely. So இந்த மாதிரி certainly, definitely, absolutely, indeed you're right சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 4 வேர்ட்ஸுமே வந்து adverbs of affirmation. இப்போ adverb of negation. இப்போ affirm பண்ற மாதிரி refuse பண்றதுக்கு ஒரு adverb இருக்கு. That is called adverb of negation. எங்கெல்லாம் no எழுதுறீங்க இல்ல not எழுதுறீங்க, எங்கெல்லாம் நெகட்டிவ் சென்ஸ் வருதோ and those words are called adverbs of negation. For example, I do not like tea. இந்த not அப்படின்றது வந்து adverb of negation. So no யூஸ் பண்ணாலும் சரி, எந்த auxiliary verb ஓட சேர்த்து நம்ம not யூஸ் பண்ணாலும் சரி, அது வந்து adverb of negation. There is yet one more adverb. இது வந்து adverb of number. adverb of number அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆக்ஷன் நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றப்ப firstly, secondly, thirdly, lastly அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இந்த வேர்ட்ஸ் பிளஸ் ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ் இந்த மாதிரி நம்ம சொல்றது எல்லாமே வந்து adverbs of number. இதெல்லாம் வந்து வேர்போட கனெக்ட் ஆகி வரதுனால they become adverbs. adverbsல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் கொடுத்து இந்த டைப் ஆஃப் adverb வந்து இதுல எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு blank கொடுத்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுல ஒரு blank கொடுத்து அதுல இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் adverb வச்சு நீங்க fill in பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு adverb and adverbial phrase இது ரெண்டும் கொடுத்து இதுல adverb எது adverbial phrase எதுன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம். adverbs மட்டும் இல்ல adverbial phrases கேட்கலாமுங்க. இது நம்ம phrases and clauses படிக்கிறப்ப நான் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்.